நாளைக்கு காலையில 11 மணிக்கு மக்களை சந்திக்கிறோம். ஒரு பாத கொரடு அது சம்பந்தமாக மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து அது சம்பந்தமாக பேச போறோம். அது சம்பந்தமாக விளக்கமாக தியானம் இது சம்பந்தமாக முற்றிலுமாக நல்ல செயல் வடிவத்தை பார்த்துக்க போறோம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு புது செயலை ஒரு தியானம் என்பது அதுவாக பிறந்தது. அது வெளியில அந்த தியானத்தோடைய செயல்பாடுகள் எப்படிங்கறத வெளிக்காட்டுறதுக்கான விஷயமா இருக்கும். காவேரி தலைக்காவேரியா இருக்கட்டும், இயேசுவா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், அந்த மாதிரி கீதையா இருக்கட்டும், எல்லாமே அது வெளிப்படுத்தின விதம் வெளிப்படுத்தும் போது அதோடைய அலைவரிசையிலிருந்து மக்களுக்கு நிறைய செயல் கிடைக்குது. அந்த மாதிரி நம்ம எத்தனையோ காணொலிகளை எத்தனையோ பிரயாணத்தை பண்ணிருக்கிறோம். ஒரு குழுவை வச்சு இயங்கணும். 5000 பேர், 10,000 பேர், 20,000 பேர் ஒரு குழுவா தான் இயங்கணும். இனி குழுவாக இருக்காது. உலகம் முழுக்க நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய பேச்சுகள் கேட்கப்படும், எல்லாருக்கும் போய் சேரும். அந்த செயலை வெளிப்படுத்துற விதம் தான் நாளைக்கு உலகம் முழுக்க நாம் பேசி வச்சிருக்கிற பேச்சுக்கள் அனைத்தும் வெளிப்பட போகுது. இந்த உலகத்துக்கு நம்மளை யாருன்னு தெரிய போறாங்க. இந்த முகமோ இந்த உடலோ என்னுடைய குரலோ உலகம் முழுக்க மொழி தாண்டி எல்லா இடத்திலையும் வாகித்து கிடைக்க போது ஒரு நீண்ட நெடிய பிரயாணத்தை, நல்ல செயலை, நல்ல வடிவத்தை இந்த பிரபஞ்சம் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. அதை வெளிக்காட்டுவதற்காக தான் நாளைக்கு சந்திப்பு வைக்கிறோம். அந்த பாத குரடை பற்றி, நம்மளுடைய உடையை பற்றி எல்லா செயல் வடிவத்தையும் உங்களோடு நேரடியாக விவாதிப்பதற்கும் ஒரு நல்ல புதிய செயலை உருவாக்கிக்கிறதுக்கு உடல்ல இருந்த தியானம் உடல்ல இருந்து வெளியில வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. அந்த சூழலை உங்கள்கிட்ட விவாதிக்கிறதுக்காக தான் நாளைக்கு காலையில 11 மணில இருந்து 4 மணி வரைக்கும் நம்ம சந்திப்பு இருக்கு. உங்களுக்கு அட்ரஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. தயவு செய்து அட்ரஸ் கொடுத்துருக்கிறத விசாரிச்சு படிச்சு நீங்க ஆட்டோ கிட்டயோ கார்லயோ கேட்டு வாங்க. போன் பண்ணி ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க. அதே மாதிரி என்ன தொந்தரவு பண்ணாம தெளிவாக உங்களுடைய கஷ்டத்தை அழுதோ ஃபீல் பண்ணியோ உங்க மூஞ்சிய சோகமா வச்சோ என்கிட்ட ஒண்ணு நடக்க போறது இல்ல. போராடி வெல்வோம். ஒரு நல்ல சூழலை உருவாக்குவோம். ஒரு நல்ல வடிவத்தை உருவாக்குவோம். மனிதனாக பிறந்த எனக்குள் இறை அலைவரிசையை எப்படி பெறுவதற்கான அதுக்குள் பயணிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சோ அதுபோல் ஒரு நல்ல சூழலை உங்களுக்கும் உருவாக்குவதற்கு காலமும் நேரமும் சரியாக அமையும். அதை நாம் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்வோம். நல்ல சூழலோடு நாளைக்கு சந்திப்போம். சென்னையில்